ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெனியேல் திருச்சபை குடும்பத்தார் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் கடைசி வாரத்தில் நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக வீடுகள் தோறும் ஆதி திருச்சபையில் செய்ததை போல கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு ஜீவன் பலன் சுகம் கொடுத்திருக்கிறார். அவர் மகிமைப்படுவாராக. இந்த ஆராதனை நாளிலே நேரலை மூலமாக, யூடியூப் வாயிலாக, டிவியின் வாயிலாக ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற எங்களுக்கு பிரியமானவர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சர்வவல்ல கர்த்தரை உயர்த்தி அவரை ஆராதிப்போமாக. ஜெபித்து இந்த ஆராதனை கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணம் செய்து இந்த ஆராதனை நேரம் முழுமையிலும் ஆவியானுடைய ஆளுகை உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்து ஜெபிப்போமே. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். மகா வறட்சியான காலங்களிலும் எங்களை போஷிக்கிற கர்த்தர், எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர், சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஜீவன் கொடுத்து இந்த நாளிலும் தம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ஸ்லாக்கியம் தந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க ஆண்டவரே. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஜனங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக. ஆவியானவர், நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே புதிய ஒரு அபிஷேகத்தினால் நிறைத்து உம்மை ஆண்டவரே கர்த்தாவை பாடி மகிமைப்படுத்த ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கிருபை தாருங்க. நன்றி. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. கர்த்தர் நீ பேச வேண்டும் என்று நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க. உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். நன்றி. யாவர் மேலும் உடைய கிருபை இருப்பதாக. ஆராதனை நடத்துகிற ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் விசேஷித்த ஆராதனையின் அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை முன்னிட்டு நடத்தும்படியாய் ஆராதனை குழுவினரையும் அருமையான மகன் தாசனையும் நான் அன்பாய் அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து முழு பலத்தோடு கூட முழு மனதோடு கூட கர்த்தரை ஆராதித்து அவரை உயர்த்துவோமாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம் கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். இந்த காலை வேளையிலே நம்ம உற்சாகமாய் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்த இருக்கிறோம். ஆமென். முதலாவது பாடலாக என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்கிற பாடலை இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது.
என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் விலகிடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் விலகிடும் பாதையிலே எங்கு மொழி எங்கு மொழி எங்கெங்கு மொழி அல்லவா எங்கு மொழி எங்கு மொழி எங்கெங்கு மொழி அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது எனக்காயவர் என் பகைவர்க்கு எதிராக பந்தீதனை ஆயத்தப்படுத்திடுவார் எனக்காயவர் என் பகைவர்க்கு எதிராக பந்தீதனை ஆயத்தப்படுத்திடுவார் என் தலையை எண்ணெயினால் என்னாலும் அபிஷேகிப்பார் என் தலையை எண்ணெயினால் என்னாலும் அபிஷேகிப்பார் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் வாழ்விலே கடும் புயல் வீசும் போது வந்திடுவார் அலைகளின் மேல் நடந்தே என் வாழ்விலே கடும் புயல் வீசும் போது வந்திடுவார் அலைகளின் மேல் நடந்தே எந்த பயம் யாவும் போக்கி அமைதிப்படுத்திடுவார் எந்த பயம் யாவும் போக்கி அமைதிப்படுத்திடுவார் என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது சொல்லுங்க என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்னை அவர் அழைத்து சென்றிடவே வந்திடுவார் மேகங்கள் மீதினிலே என்னை அவர் அழைத்து சென்றிடவே வந்திடுவார் மேகங்கள் மீதினிலே ஆனந்தமே ஆனந்தமே என்னாலும் ஆனந்தமே 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 என்னாலும் ஆனந்தமே என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது அல்லேலூயா அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு எந்த குறையுமே கிடையாது ஆமென் கர்த்தருடைய வார்த்தை விதமாக தான் நமக்கு சொல்லியிருக்குது சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறது இந்த வரிகளை உணர்ந்தவர்களாக என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் விலகிடும் பாதையிலே எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா ஆமென் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்கும் பொழுது எல்லா இருளின் சூழ்நிலைகளும் நம்மை விட்டு மாறி போகும் ஆமென் இந்த வரிகளை உணர்ந்தவர்களாக சத்தமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம் ஹல்லேலூயா
என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் விலகிடும் பாதையிலே என்னோடவர். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட நடக்கும் பொழுது எங்களுடைய எல்லா காரியங்களும் மாறி போகும். விசுவாசமா பாடுங்க. ஆமென். எங்கோ மொழி ஆஹா, எங்கோ மொழி ஆஹா, எங்கெங்கோ மொழி அல்லவா, எங்கோ மொழி ஆஹா, எங்கோ மொழி ஆஹா, எங்கெங்கோ மொழி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது ஆமென் என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் என் பகைவர்க்கு எதிராக பந்தீரனை ஆயத்தப்படுத்திடுவார். என்னை அவர் ஆமென் ஹல்லேலூயா பந்தீரனை ஆயத்தப்படுத்திடுவார். என் தலையை ஆஹா என்னையினால் ஆஹா என்னாலும் Yes Lord, என் தலையை ஆஹா என்னையினால் ஆஹா என்னாலும் அபிஷேகிப்பார். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது சொல்லுங்க, என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. அல்லேலூயா அல்லேலூயா. நம் தேவன் மிகவும் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை நித்தமும் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஆமென். அநேக வேளைகளிலே ஆமென் அநேக காரியங்களில் நம்ம மூழ்கக்கூடிய சிச்சுவேஷன் நிறைய வந்திருக்குது. ஆனால் அதிலெல்லாம் நம்ம முங்கவே இல்லைங்க. கர்த்தர் நம்மை கிருபையாக மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வரிகளை உணர்ந்தவர்களாய் பாடி தேவனுடைய நாமத்தை நம்ம மேம்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா, 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 அல்லே அல்லே லூயா. சொல்லுங்க, இருக்கிற இடங்களே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அல்லே அல்லே லூயா. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை,
அக்கினியில் வேகாமல் காக்க கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே, உம் கிருபை என்னை தாங்கிடுதே, உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, ஆமென். அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. சொல்லுங்க. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாட போகிறோம். அல்லே அல்லேலூயா, 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்ம மகிமைப்படுத்துவதற்கு வெட்கமே படக்கூடாதுங்க. ஆமென். ஒரு சின்ன காரியத்தை குறித்து சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சென்னையில் நான் வேலைக்கு வந்து ட்ரெயினில் போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்போ அந்த சப்வேல பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இந்த கண்ணு தெரியாதவங்க, கால் மூடமாக இருக்காங்க, அவங்களாம் வந்து பிச்சை கேட்டுட்ருப்பாங்க. நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்வை கிடையாது, கூணு விழுந்து இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது பார்ப்பேன், வரும்போது அவங்கள பார்ப்பேன். அந்த சப்வேல நிற்பாங்க. நின்றுட்டு யார்கிட்டையும் எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க, அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணுற ஒரே காரியம் என்னென்னா, காலையில் வந்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்ச பெர்க்மான் ஐயா பாட்டை எல்லாம் பாடிக்கிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் வரை நின்றுட்டே பாடிட்டே இருப்பாங்க, யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஆமென். அவங்களுக்குள்ள நான் விசாரித்து பார்த்ததில் தெரிஞ்சுது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் இன்னொருத்தட்ட போய் நான் வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும், என்னுடைய வேலை ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, என்னை போஷிக்கிறவர் கர்த்தர், யார் மூலமானாலும் போஷிப்பார். ஆமென். அவர்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்களேன். இந்த காலவெளியிலே பாடி ஆண்டவரை ஆராதிக்கின்ற உங்களுக்கும் எங்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய விசுவாசம் வேண்டும். நம்மை போஷிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமென். அவங்களே ஆண்டவரை அவ்வளோ மகிமைப்படுத்துகிறாங்கன்னா நம்ம இன்னும் எவ்வளோ அதிகமாக ஆண்டவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய வேளையில் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே என்ற வரிகளை பாடி ஆண்டவருடைய நாமத்தை சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. மறுபடி பாடுங்க. பலவித சோதனை நெருக்கிய நேரங்கள் கிருபை தாங்கினதே, என் நெருக்கத்தின் நேரத்தில் நசுங்கி நான் போகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. எஸ் லார்ட். அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. வல்ல கிருபை, வல்ல கிருபை,
நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தங்கும் கிருபை, வல்ல கிருபை, நல்ல கிருபை, வலுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே, உம் கிருபை என்னை தாங்கினதே, உம் கிருபை என்னை நடத்தினதே. அல்லே அல்லேலூயா, ஆமென், அல்லே அல்லேலூயா. இந்த காலவேளையில உணர்ந்தவர்களாக இரண்டு கரங்களும் இருக்கிற இடங்களில் உயர்த்தி, ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதித்து பாடுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிப்பது எங்களுக்கு பிரியம் ஆண்டவரே. உம்மை துதிப்பது எங்களுக்கு பலனாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துவது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆரோக்கியமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஆமென். Yes Lord, அல்லே அல்லேலூயா, ஆமென், அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே. நீர் எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் சேனைகளின் கர்த்தர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, தேவரே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. தேவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி 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 இயேசுவே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. வேதம் விதமாய் சொல்கிறது, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்று சொல்லியிருக்கிறது கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எஸ் லார்ட். நன்றி இயேசுவே. ஓ ரிபா மரக ஷகரதுலரது நரியாந்தரவா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்வீராக ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக இந்த காலவேளையில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் மத்தியிலே உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் இறங்கி வந்து நீர் வாசம் செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக ராஜா. ஓரி பாமரக சந்தரா. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ரெண்டு கரங்களையும் இருக்கிற இடங்களில் உயர்த்தி, இயேசுவே பரக சந்தரா. ஆமென். அப்பா எஸ் லார்ட். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. எஸ் எஸ் லார்ட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எங்கள் மத்தியிலே நீங்க வாங்க ஆண்டவரே.
இந்த ஆராதனை வேளையில் எங்களை நிரப்பும்படியாய் எங்கள் மத்தியிலே வாங்க ஆண்டவரே. எங்களை அபிஷேகிக்கும்படியாய் எங்கள் மத்தியிலே வந்து இறங்குவீராக ஆண்டவரே. அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனை உயர்த்துகிற எல்லா இடங்களிலும், என் தேவனை ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் உம்முடைய பிரசன்னம் வந்து இருக்கும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட வாசம் செய்வீராக ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எங்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த காலை வேளையிலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமென். உமக்கு சிங்காசனம் அமைத்திட. ஆமென். Yes Lord, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆண்டவரே. Yes Lord, Maraga Shagara Dulara Durava. Amen, Amen. சுத்தலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட இடைபடுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே நீர் உம்முடைய அபிஷேகம் இந்த வேளையிலே இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் கர்த்தாவே. எல்லா இருளின் ஆண்டவரே இருளின் காரியங்களை இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இடைபடுங்க ராஜா. நீர் எங்களோடு கூட இடைபடுங்க ஆண்டவரே. மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், சர்வ வல்லமையின் தேவன் நீர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. ஹalleluya. Yes yes Lord. ஆமென். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் அப்பா உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. இந்த காலவெளியில நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை பெரிய தேவன், நீர் எத்தனை பெரிய தேவன் ஆண்டவரே. நீர் எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எத்தனை மகத்துவம் உள்ள தேவன் தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நான் என் வாயினால் எப்போதும் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார் ஆண்டவரே. அவரை போல தகப்பனே நாங்கள் எப்போதும் உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இந்த காலவேளையிலே எங்கள் பாடலின் மூலம் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாடலின் மூலம் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே இந்த காலவேளையில் தாமே அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்க ஆண்டவரே. எங்கள் ஆராதனை நீங்கள் மகிமைப்படுங்க தகப்பனே. உம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை கனப்படுத்தும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்தும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா கனமும் உமக்கே உரியது ஆண்டவரே. எல்லா மகிமையும் உமக்கே உரியது ஆண்டவரே. எல்லா போற்றுதலும் உமக்கே உரியது ஆண்டவரே. Yes Lord. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும்
வாசம் செய்யும். நன்றி ஆண்டவரே, இந்த காலவெளியில் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் எங்கள் பாடல்கள், எங்கள் துதி பலிகள், எங்களுடைய நன்றி பலிகள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட எல்லா நன்றி பலிகளும் ஒருவருக்கே உரியது ஆண்டவரே. எங்கள் ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகள், உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக சந்திப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம் உடையவர்களாக இருக்கிறோம். சர்வவல்ல கர்த்தர் நம்ம இது நாள் வரைக்கும் காத்து ஆதரித்து வருகிறார். எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி காத்து நம்மை நடத்தி வருகிறார். அவர் மகிமைப்படுவாராக. நேரலை மூலமாக, டிவியின் வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச வேண்டும் என்று நான் ஜெபித்து தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே 4வது வாரமாக, கடந்த வாரத்திலே நாம் தியானித்ததான ப்ரொவிஷன் ஆஃப் பிரேயர் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று நீங்கள் தொலைபேசி வாயிலாக என்னோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரைக்கும் கேட்டிராத வார்த்தைகள் என்று ஒரு சில விசுவாசிகள் பகிர்ந்து கொண்டது மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த வாரத்திலும் கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து நான் தொடர்ந்து உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஒரு விசை கூட வழக்கம் போலவே இந்த வாரத்தில் நான் எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெபத்தை சொல்ல உங்களை அன்பாய் நான் வேண்டுகிறேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வாரத்திலும் கொடுக்கிற அந்த வாக்கியங்களை, பிரசங்க வாக்கியங்களை நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து சத்தமாய் சொல்லி மனனம் செய்தாலே இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நீங்கள் லகுவாய் நீங்கள் சொல்லிவிட முடியும். முதல் வாரத்திலே the purpose of prayer, ஜெபத்தின் நோக்கம் என்கிற தலைப்பிலே, இரண்டாவது வாரத்திலே the person of prayer, ஜெபத்தின் காரணர் என்கிற தலைப்பிலே நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலே 5வது வாரமாக the pardon of prayer, ஜெபத்தின் மன்னிப்பு என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபத்தின் மன்னிப்பு. எல்லாரும் சொல்லுங்கள், ஜெபத்தின் மன்னிப்பு. இந்த ஜெபத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலே மன்னிப்பின் மேன்மையை குறித்து, மன்னிப்பின் மாண்பை குறித்து கர்த்தர் போதிக்கிறதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். சற்று கருகலான செய்தி இது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். உங்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்களோடு கூட பேசும்படியாய் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவர் உங்களுக்கு அவர் தர விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்கள், இந்த கர்த்தருடைய ஜெபத்தை இன்ன விதமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சீஷர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியாக இப்படியாய் முடிக்கிறார். நான் முதல் வாரத்திலே சொன்னேன், இந்த கர்த்தருடைய ஜெபம் it starts with praise and ends with praise. இது துதியோடு ஆரம்பித்து துதியோடு முடிகிறது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாக்கியமாகவே மன்னிப்பை குறித்து இயேசு சீஷர்களுக்கு போதிக்கிறார். மன்னிப்பை குறித்து
இந்த கர்த்தருடைய ஜெபத்திலும் மன்னிப்பை குறித்து ஒரு செய்தியை ஜெபமாக சீஷர்களுக்கு கற்றுத் தருகிறார். அதை இந்த வசனத்திலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல 12வது வசனம், மத்தேயு 6வது அதிகாரத்திலே 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். சொல்லுங்கள், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 2 காரியங்கள் இந்த நாளிலே உங்களோடு கூட ஆழமாய் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய பாவ கடன்களை, கடன்கள் என்று சொல்லப்படுகிறது, பாவ கடன்கள் என்று சற்று விரிவாக்கம் செய்து சொல்ல விரும்புகிறேன். கன்ஃபஸ் யுவர் டெட்ஸ். உங்களுடைய பாவ கடன்களை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். எங்கள் கடன்களை எங்கள் கடனாளிகளுக்கு, கவனிங்கள், இங்கே சொல்லப்படுகிற கடன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திலும் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலே கடனை குறித்து அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மற்ற இடங்களில் சொல்லப்பட்ட கடன் என்கிற வார்த்தைக்கும் இங்கே சொல்லப்பட்ட கடன் என்கிற வார்த்தைக்கும் கிரேக்க பதத்திலே வெவ்வேறு வித்தியாசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 6வது அதிகாரத்திலும் 18வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்ட கடன் என்கிற வார்த்தை திருப்பி செலுத்த முடியாத கடன். சொல்லுங்க, திருப்பி செலுத்த முடியாத கடன். பேங்க்ரப்சி என்று சொல்லுவார்கள். திவாலா கடன், திவாலா கடன். நான் சிறுபிள்ளையா இந்த நாட்கள் எல்லாம் வழக்கமாய் ஊரிலே வழக்கமாய் ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஒருவரை யாராயிலும் கடன்காரர்களை ஒருவரை பார்த்தா மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தவன் சொல்லுவாங்க. மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தவன். மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தவன்னா என்ன அர்த்தம்? ஊரில் ஏராளமான பேர்கிட்ட கடனை வாங்கிட்டு அவன் கடனை செலுத்த முடியாமல் அவன் எல்லாருக்கும் மஞ்ச நோட்டீஸ் கொடுத்துருவான். மஞ்ச நோட்டீஸ். அப்போ மஞ்ச நோட்டீஸ்னா என்ன அர்த்தம்னா, அவன் பேரில் அவன் பேர்லையோ மனைவி பேர்லையோ பிள்ளைகள் பேர்லையோ ஒரு 100 ரூபா கூட சொத்து இருக்காது. கோர்ட்டில் அந்த காரியம் விசாரணைக்கு வரும். நீ இன்னாருக்கு இவ்வளோ காரியம், இன்ன நபர் பரமசிவம் இன்னாருக்கு இவ்வளோ கடன் கொடுத்து கடன் திருப்பி செலுத்த முடியாதபடிக்கு, கடன் வாங்கி கடன் திருப்பி செலுத்த முடியாதபடிக்கு அவன் எல்லாருக்கும் மஞ்ச நோட்டீஸ் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்து பரமசிவன் 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 என்று சொல்வார்கள். அவன் பரமசிவன் அங்கே தான் இருப்பான், ஆனால் மூச்சு காட்டாமல் இருப்பான். பரமசிவன் செத்து விட்டார் என்று அறிவிக்கப்படுகிறது. ஆகவே அவன் கடன் இனிமே யாருமே அவனிடத்திலிருந்து கொடுத்த கடனை அவனிடத்திலிருந்து வாங்க முடியாது என்று சொல்லி அறிவிக்கப்படும். மஞ்ச நோட்டீஸ். அவன் சமுதாயத்தின் நடுவிலே ரொம்ப ரொம்ப கனவீனம் உள்ள ஒரு மனுஷனாக எண்ணப்படுவான். எல்லாரும் அவனை ரொம்ப ஒரு மாதிரி அற்பமாக பார்ப்பாங்க. மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தவன், மஞ்ச நோட்டீஸ் கொடுத்தவன், கடனை திருப்பி செலுத்த முடியாமல் போனவன், திவாலா கடன், திவாலானவன். கர்த்தர் இங்கே கடன் என்கிற வார்த்தை திருப்பி செலுத்த முடியாத கடன் என்கிற அர்த்தமுள்ள அந்த வார்த்தையை கர்த்தர் இங்கே பயன்படுத்துகிறார். மற்ற இடங்களில் சொல்லப்பட்ட கடன்கள் எல்லாம் உங்களுடைய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய கடன். நீங்கள் வாங்கின வீடு திருப்பி செலுத்தக்கூடிய கடன், நீங்கள் வாங்கிய பைக் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கடன், நீங்கள் வாங்கிய கார் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கடன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ திருப்பி செலுத்த முடியாத கடன் என்று ஒன்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி செலுத்தக்கூடிய கடன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு கடனை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது இல்லை. திருப்பி செலுத்த முடியாத கடனை தான் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மற்றவர்களை கவனிங்கள், விஷயத்திற்கு வருகிறேன். மற்றவர்களை மன்னிப்பது என்பது அழுத்தி சொல்கிறேன், மற்றவர்களை மன்னிப்பது என்பது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குமையானால், அதை எண்ணினால், கர்த்தர் ஸ்தோத்திரம்,
நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது என்று அர்த்தம். மற்றவர்களை மன்னிப்பது என்பது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாய் இருக்குமையானால், நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்வதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறது என்று அர்த்தம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, we cannot earn God's forgiveness. தேவனுடைய மன்னிப்பை சம்பாதிக்கவே முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. நம்முடைய பிரயாசங்களினால், நம்முடைய காரியங்களினால், நம்முடைய சுய காரியங்களினால் தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். மெல்ல உங்களுக்கு ஆழமான காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் விதத்திலே நான் சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் தேவன் நீர் என்று பாடுவது மாத்திரமல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று சொன்னார். உலகத்தானை போல அல்ல என்று சொன்னார். உலகத்தானை போல நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னார். மற்ற மதங்களிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கவனிங்கள், மன்னிப்பு என்பது சம்பாதித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நடந்தே யாத்திரை சென்று அவர்கள் பல மைல் தூரம் நடந்து சென்று அவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள சம்பாதிப்பதற்கு அவர்கள் வழி தேடுகிறார்கள். நாக்கிலே அழகு குத்தி கொண்டு பல நாட்கள் அவர்கள் விரதம் இருந்து தன்னுடைய மன்னிப்பை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். முதுகிலே அழகு குத்தி அப்படியே அந்தரங்கத்தில் தூக்கி அப்படியே கொக்கியிலே தூக்கப்பட்டு அவர்கள் அப்படியாய் ஆலயத்திற்கு சென்று தங்களுடைய மன்னிப்பை சம்பாதித்துக் கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, பலவிதத்திலும் அன்னதானம் செய்து தன்னுடைய வருமானத்தை தருத்தர்களுக்கு கொடுத்து இப்படி பல விதங்களிலும் மன்னிப்பை சம்பாதிப்பதற்கு பல வழிகளை ஜனங்கள் அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது என்று சொன்னால், நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். freely you have received and freely you give. இலவசமாய் மன்னிப்பை பெற்ற நீங்கள் அந்த மன்னிப்பை நீங்கள் இலவசமாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். எப்படி பெற்றோமா? நாம் அந்த மன்னிப்பை we have received it freely. அதை நாம் இலவசமாக, எந்த விதமான பிரயாசம் இல்லாதபடிக்கு நாம் இலவசமாய் அந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிலரை நான் பார்த்துருக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கர்த்தர் ஸ்தோத்திரம், உயிரே போனாலும் அவனை என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உயிரே போனாலும் நான் அவனை மன்னிக்க மாட்டேன். சாகு வர, நீங்க என்ன சொல்லுங்க, சாகு வர நான் அவனுக்கு மன்னிக்கவே முடியாது. செத்தாலும் அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். செத்தா நீ எங்க, நீ உடனே கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருவாங்களே, முழிக்கவே முடியாது. அதுவும் ஒன்ன விசுவாசிகள் இல்லை, இன்னொருத்தரை சொல்கிறேன், ஒன்று அதான் கண்ணை முழிக்க முடியாது, கண்ணு மேலே கண்ணில் அப்படியே ஒரு கைப்பிடி சந்தனத்தை அடைச்சி வச்சிருவாங்களா, அப்புறங்க நீங்கள் விழிக்கிறது. செத்தாலும் அவன் முகத்தில் முழிக்க மாட்டான். எவ்வளோ ஒரு அன்பு பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஆஹா. செத்தாலும் அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் அவனாலே இலவசமாக மன்னிக்க முடியவில்லை தெரியுமா? அவன் இலவசமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. புரியுதா நான் சொல்றது? அவனால ஏன் இலவசமா ஒருவனை மன்னிக்க முடியவில்லையானால், காரணம் அவன் இலவசமாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாததினால ஏன் இலவசமாக மன்னிப்பை அவனால் அளிக்க முடியவில்லை. ஆனால் நீயோ, கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களோ இலவசமாய் பெற்றீர்கள். ஆகவே இலவசமாய் அதை கொடுக்க, எந்த மன்னிப்பை இலவசமாய் பெற்றீர்களோ அந்த மன்னிப்பை நீங்கள் இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இந்த ஜெபத்தை சீஷர்களுக்கு அவர் கற்றுத்தந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயமுண்டாட்டும். கொஞ்சம் வேதத்திலிருந்து நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனம். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. Abraham believed God and it was counted him as righteous. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், எண்ணப்பட்டது. அந்த வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா?
அந்த எழுத்தை கவனிச்சிருக்கீங்களா? எண்ணப்பட்டது, கருதப்பட்டது கிடையாது. இட் வாஸ் கவுண்டட். எண்ணப்பட்டது. 1 2 3 4 5 6ன்னு சொல்றோம்ல, எண்ணப்பட்டது. கவனிங்கள், எண்ணப்பட்டது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த பொழுது தேவன் ஆபிரகாமுடைய கணக்கில் அவர் நீதியை அவர் டெபாசிட் பண்ணாராம். நீதியை டெபாசிட் பண்ணார், வரவு வைத்தார். கவனிங்க, நீதியை வரவு வைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த பொழுது தேவன் அவனுடைய கணக்கிலே நீதியை வரவு வைத்தார். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கவனிங்க நான் சொல்றத, நான் கர்த்தரை விசுவாசிக்கும் போது என்ன செய்கிறார் கர்த்தர்? என்னுடைய கணக்கிலிருந்து பாவத்தை எடுத்து போட்டு, கவனிங்க, என் கணக்கில் இருக்கிற பாவத்தை கர்த்தர், God has taken my sins out of my account. என்னுடைய கணக்கிலிருந்து பாவத்தை அவர் எடுத்து போடுகிறார். அதுதான் ஒப்புர வாக்குதல் என்று சொல்லி, ரெக்கன்சிலியேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18 19 வசனங்களை வாசித்து பாருங்கள். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாமல். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, விசுவாசிகளுடைய பாவங்களை அல்லது கிறிஸ்தவருடைய பாவங்களை எண்ணாமல் என்று வசனம் சொல்லவில்லை. மாறாக தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கர்த்தர் ஸ்தோத்திரம், by not counting their sins against them. அவருடைய பாவங்களை எண்ணாமல், உலகத்தாருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய அக்கவுண்டிலிருந்து தேவன் எடுத்து போடுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மனுக்குலத்தின் அனைத்தின் பாவங்களையும் அவர் கணக்கிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டு விட்டார். மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க, எப்படி ஒப்புரவாக்கினார்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாய், ரத்தம் சிந்துதலின் மூலமாக மனுக்குலம் அனைவருடைய பாவங்களையும், கர்த்தர் ஸ்தோத்திரம், அனைவருடைய பாவங்களையும் அவரவர் கணக்கிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டு விட்டார். அப்படியானால் கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த உலகத்தில் கடைசியா ஒரு மனுஷன் பிறப்பான் பார்த்தீங்களா? கடைசியா பிறக்கிற ஒருவன் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவனுக்காக இயேசு மறுபடியும் சிலுவையில் அறையப்பட வேண்டியதாக இருக்கும். அவனுக்காக மறுபடியும் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் இயேசு ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்கிறார். 7வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்கிறது, அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். அவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார். இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார், எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார் என்பதினாலேயே எல்லாரும், மனுக்குலம் அனைத்தும் நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டு விடுவார்கள் என்று அர்த்தம் கிடையாது. உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் அவருடைய கணக்கிலிருந்து கர்த்தர் எடுத்து போட்டு விட்டார், மன்னித்து விட்டார். அதனால எல்லாரும் நரகம் போக, ஒருத்தர் கூட நரகம் போக மாட்டாங்க. ஏன்னா எல்லாருடைய பாவங்களை மன்னித்தார். அப்படி தப்பு கணக்கு போடக்கூடாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். God has given us a will. உங்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் சித்தத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். சித்தத்தை, கர்த்தர் ஸ்தோத்திரம், நீ தெரிந்து கொள்ளும்படியான ஒரு தெரிந்து கொள்வதின் சித்தத்தை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்திருக்கிறார். You have a choice to accept him. You have a choice to receive Jesus, or you have a choice to reject Jesus. ஒன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான சித்தம், கர்த்தர் ஸ்தோத்திரம், தெரிந்து கொள்ளுதல், அல்லது இயேசுவை புறம் தள்ளி விடும்படியான ஒரு தெரிந்து கொள்ளுதல். ரெண்டையும் நீயே தெரிந்து கொள்ளு என்று சொல்லி கர்த்தர் மனுஷ கையில கொடுத்துட்டார். மனுஷன் கையில, ஒவ்வொரு மனிதனுடைய கையிலும் தெரிந்து கொள்ளுதலை, அந்த சித்தத்தை அவர் கொடுத்து விட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் சொல்லுகிறத அப்படியே உங்களுக்கு புரியும்படிக்கு நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். இஃப் யூ பிலீவ் சம்திங், யூ வில் டூ இட். எந்த ஒன்றை நம்புகிறீர்களோ அந்த ஒன்றை நீங்கள் செய்வீர்கள். நான் சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன், எந்த ஒன்றை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த ஒன்றை நீங்கள் செய்வீர்கள்.
நம்ம ஊரில் எல்லாரும் பாபநாசத்தில் போய் குளிக்க விரும்புவாங்க. வீட்டில் தண்ணி இருந்தாலும் தாமிரபரணியில் குளிக்க விரும்புகிறாங்க. வீட்டில் தண்ணி நிறைய இருந்தாலும் தாமிரபரணி ஆற்றுல போய் துவைக்க விரும்புகிறாங்க. அழுக்கு முடைய பைக்கில் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய வாளியில் வச்சுக்கிட்டு வெக்கப்படாமல் அங்கே போய் துவைச்சிட்டு வராங்க. அங்கேருந்து 7 கிலோமீட்டர் கட்டின பாவாடையே கழுத்து வரைக்கும் கட்டின பாவாடையோட குளிச்ச மேனியோடு வீட்டுக்கு திரும்பி வராங்க. என் வீட்டில் தண்ணி இல்லையா? வீட்டில் இருக்கிற தண்ணியில் துவைக்க முடியாதா? துவைக்க முடியும். ஏன்? என்ன நம்புகிறாங்க? தாமிரபரணி ஆற்று தண்ணியில் குளிச்சா நல்ல உடம்பு நல்ல குளிர்ச்சி ஆகும். ரைட். தாமிரபரணியில் தண்ணியில் குளிச்சா, ஆற்று தண்ணியில் குளிச்சா உடம்புல இருக்கிற அழுக்கு நல்லா போகும். தாமிரபரணி ஆற்று தண்ணியில் குளிச்சா நல்ல அசதி நீங்கும். கவனிங்க, எந்த ஒன்றை நம்புகிறீர்களோ அந்த ஒன்றை நீங்கள் செய்வீர்கள். ரட்சிப்பு அல்லது நித்திய வாழ்வு என்ற ஒன்றை நீங்கள் நம்புவீர்களானால் அதை தருகிற இயேசுவை நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிப்பீர்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரட்சிப்பை நீங்கள் நம்புவது உண்மையானால், நம்பினால், நித்திய வாழ்வு ஒன்றை நீங்கள் நம்பினால் நிச்சயமாகவே இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நித்திய வாழ்வை விசுவாசிக்காதவன் இயேசுவை விசுவாசிக்க முடியாது. ஆத்து தண்ணியில குளிச்சா குளிர்ச்சி ஆகும், ஆத்து தண்ணியில குளிச்சா அழுக்கு போகும், நல்ல அழுக்கு போகும்னு சொல்லி விசுவாசிக்காதவன் நிச்சயமாய் ஆத்து தண்ணியில குளிக்க மாட்டான். ரட்சிப்பை விசுவாசிக்காதவன், நித்திய வாழ்க்கையை விசுவாசிக்காதவன் நிச்சயமாகவே அவன் இயேசுவை விசுவாசிக்க மாட்டான். மனிதன் தான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் people don't go to hell because of their sins. மனிதன் தான் செய்த பாவத்தின் நிமித்தமாய் நரகம் அவன் போகிறதில்லை, நரகத்திற்கு போகிறதில்லை. பாவத்தின் நிமித்தம் நரகம் இல்லை, பாவத்தின் நிமித்தம் நரகம் இல்லை. கர்த்தர், ஏனெனில் மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்தார் என்று 2 கொரிந்தியர் 5:18-19 வசனத்திலே அப்படியாய் மனுக்குலம் அனைத்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மனுக்குலம் அனைத்துடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். ஆகவே பாவத்தின் நிமித்தமாய் ஒருவனும் நரகம் போக வேண்டியதில்லை. மாறாக நரகம் ஒரு மனிதன் அவன் போகிறதற்கு காரணம் இயேசுவை விசுவாசியாததே. Because of his unbelief on Jesus, he goes to hell. அவன் இயேசுவை விசுவாசியாதது நிமித்தமாகவே ஒரு மனிதன் நரகத்திற்கு போகிறான். யோவானிலே இயேசு சொல்லும்போது சொல்கிறார், 3வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 3வது அதிகாரம் 36வது வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. கவனிங்கள், பாவம் செய்யாதவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், பாவம் செய்கிறவன் நித்திய ஜீவனை இழந்து போகிறான். அப்படி சொல்லல, அப்படி சொல்லப்படல. பாவம் செய்யாதவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், பாவம் செய்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை இழந்து போகிறான். அப்படி அல்ல. குமாரனில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனில் விசுவாசம் இல்லாதவனாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை இழந்து போகிறான். நான் சொல்லுது உங்களுக்கு புரிகிறதா? ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது அல்லது ரட்சிக்கப்படுவது என்பது இட் இஸ் so easy. It is so easy to get saved. ரட்சிக்கப்படுவது என்பது மிகவும் லகுவான காரியம். இயேசுவை விசுவாசித்தால் போதுமானது, இயேசுவை விசுவாசித்தால் போதுமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பாவங்களை அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ கர்த்தர் பெரிய லிஸ்ட் பரலோகத்தில் அப்படியே பெரிய ஃபைல் வச்சு ஃபைலாக தேடி அப்படியெல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை, பரலோகத்தில் ஏதோ பெரிய ஃபைல் இருக்கிற மாதிரியும் அப்படியே பக்கம் பக்கமாக புரட்டி அதெல்லாம் ரெஃபர் பண்ணுற மாதிரியும் நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கை சொன்னோம். இயேசு என்னை பார்த்து, சுகுமார், ஐ எம் so sorry to inform you. நான் உனக்கு இந்த காரியத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப நீ அறிக்கை பண்ண, ஆனால் 2017 ஒரு 182 பாவத்தை அறிக்கை செய்யாமல் விட்டுட்டேன். 2018 ஒரு 344 பாவத்தை அறிக்கை செய்யாமல் விட்டுட்டேன் அப்படின்னு ஆண்டவர் என்னைக்காச்சும் சொல்லுவாரா? ஒரு நாள் சொல்ல மாட்டார்,
ஒரு நாள் சொல்ல மாட்டார். அப்போ அறிக்கை செய்வது என்பது ஏதோ பெரிய லிஸ்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒன்னொன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பது உண்டானால் உங்கள் பாவங்களை நீங்கள் அவரிடத்திலே அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் அறிக்கை செய்கிறோம்? ஏன் இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது? கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசுவை விசுவாசிக்கும் போது ஏன் அக்கவுண்டிலிருந்து, நல்ல கவனிங்க, முதல் காரியம், ஏன் அக்கவுண்டிலிருந்து பாவத்தை அவர் எடுத்து போடுகிறார். கவனிங்க, ஏன் அக்கவுண்ட்ல இருக்கிற பாவத்தை எடுத்து போடுகிறார். உங்க அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் இருக்குதுன்னு சொன்னா அதுல நீங்க கட்ட வேண்டிய ஏதாவது டியூ காரியங்கள் 3000 போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா 3000 ரூபாய் எடுக்கப்பட்டு விடும். 5000 ரூபாய் அக்கவுண்ட்ல இருக்குது, 5000 ரூபாய் டியூ கட்டணும். அந்த மாதத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த 5000 ரூபாய் அப்படியே முழுசா எடுக்கப்பட்டு விடும். அப்போ உங்க அக்கவுண்ட் எப்படி இருக்கும்? பிளாங்கா இருக்கும், ஜீரோவா இருக்கும். சத்தன நான் சொல்றது, உங்க அக்கவுண்ட் ஜீரோவா இருக்கும். அப்போ இயேசுவின் மேல் ஒரு மனிதன் விசுவாசம் வைக்கும் போது அவன் அக்கவுண்ட்ல இருக்கிற பாவங்களை கர்த்தர் எடுத்து விடுகிறார். சதனா பாவங்களை. அப்போ அவன் அக்கவுண்ட் இப்போ பிளாங்காக இருக்கிறது. இப்போ பிளாங்காக இருக்கிற அக்கவுண்ட்ல அவன் விசுவாசிப்பது நிமித்தமாக தேவன் நீதியை வரவு வைக்கிறார். நீதிமானாக மாறுகிறான். நீதியை வரவு வைக்கிறார். ஆகவே என்னுடைய அக்கவுண்ட்லேருந்து பாவம் எடுக்கப்பட்டு விடுகிறது. அதே சமயம் என்னுடைய அக்கவுண்ட்ல நீதி வரவு வைக்கப்படுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கொஞ்சம் கடினமான காரியம், நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு லகுவாய் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். மனுக்குலத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மன்னித்து தேவனோடு கூட பிதாவோடு கூட நம்மை ஒப்புரவாக்கி விட்டார். மனிதனை ஒப்புரவாக்கி விட்டார். அப்புறம் ஏன் என் பாவத்தெல்லாம் தான் இயேசு மன்னித்து என்னை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கிட்டாரே, அப்புறம் ஏன் நான் அறிக்கை பண்ணணும்? அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இங்கே கேட்கலாம். 2 காரியங்கள் நிமித்தமாய் நீங்கள் அறிக்கை பண்ணத்தான் வேண்டும். ஒன்று, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுடைய மனசாட்சி உங்களை உணர்த்துகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களுடைய மனசாட்சி உங்களை உணர்த்துகிறது. When we sin, our conscience convicts us. When we sin, our conscience convicts us. நாம் ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்துகிறது. அவனுடைய மனசாட்சி அவனை குற்றப்படுகிறது. அவனுடைய மனசாட்சி அவனை உணர்த்துகிறது. ஆகவே அவன் அந்த உணர்த்தப்படுகிற வேளையிலே அவன் அந்த காரியத்தை அறிக்கை செய்யாமல் போவானேயானால் அவனுக்குள்ளாய் இருக்கிற அந்த சுத்த மனசாட்சி மாசுபட்டு அது எல்லா விதத்திலும் மனசாட்சியாய் மாறிவிடுகிறது. அப்படி மனசாட்சியே அவனை வருத்தி கொண்டிருக்கும். 2வது காரியம், ஒரு விசுவாசி பாவம் செய்வானே ஆனால், கவனிங்க, ஒரு விசுவாசி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவத்தை, ஒரு காரியத்தை செய்வானே ஆனால், சேட்டன் கண்டம்ஸ் அஸ். சாத்தான் உங்களை எல்லாவற்றும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்க செய்த பாவத்தை சொல்லி சாத்தான் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க மனசாட்சி உங்களை உணர்த்திக்கிட்டே இருக்கும். 2வது, சாத்தான் உங்களை அந்த செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டி கர்த்தர் மன்னிச்சிட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தர் மன்னிச்சிட்டார். உடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்க அக்கவுண்ட்ல இருந்து எடுத்து போட்டுட்டார். ஆனா பிசாசு விட மாட்டான். இல்ல டே, நீ இந்த பாவத்தை செஞ்சல உங்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். பிறந்த நாள் வந்தது. பையனுக்கு அவங்க அப்பா ஒரு பொம்மை துப்பாக்கி ஒன்று வாங்கி கொடுத்தார். அந்த பொம்மை துப்பாக்கியில ரவை சின்ன மாவு உருண்டை போட்டு அந்த துப்பாக்கி அடித்தோம்னா கரெக்டாக குறி வச்சா சரியாக போகும். பொம்மை துப்பாக்கி சற்று விலை உயர்ந்தது. பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டை விட்டு வெளியே வந்து எப்பொழுதுமே தோட்டத்தில் துப்பாக்கியை வைத்து விளையாடி கொண்டே இருப்பான். ஒரு நாள் அவன் துப்பாக்கியை வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போதே வீட்டுக்கு வெளியே அந்த தோட்டத்தில் வாத்து குஞ்சுகளோடு கூட இறை மேய்ந்து கொண்டிருந்தது. இவன் எங்கேயோ குறி வைத்து எதையோ ஒன்றை பார்த்து சுட அந்த ரவை அப்படியே நேராக ஒரு வாத்து குஞ்சின் மேல் பட்டு, வாத்து குஞ்சு கிருகிருன்னு தலையை சுற்றி பட்டுன்னு கீழே விழுந்து பொட்டுன்னு போயிடுச்சு. இவன் அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு
நேராக வந்தான். ஐயோ அப்பா நம்மளை அடிச்சிருவாரே, அம்மா நம்மளை அடிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கே சுற்றி பார்த்துட்டு அந்த ஒரு குச்சை எடுத்து ஒரு குழியை தோண்டினா. ஒரு குழியை தோண்டி வாத்து குஞ்சை அந்த குழியில் போட்டு புதைச்சி கல்லறை கட்டிட்டான். முடிஞ்சிருச்சு. யாருக்கும் தெரியாது, ஒருத்தருக்கு தெரியாது. வீட்டுக்குள்ளார போனோடனே கதவுக்கு பின்னாடி இருந்து அவங்க அக்கா அவனை பார்த்துட்டு, டே ஜானு, வாத்து குஞ்சு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, வாத்து குஞ்சு அப்படின்னா அவனுக்கு வேர்த்துருச்சு. சரி அக்கா அதோட விட்டுருவான்னு நினச்சான். அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா சொன்னாங்க, அவளை பார்த்து சொன்னாங்க, கிரேஸு வீட்டெல்லாம் பெருக்கு அப்படின்னாங்க. அவ சொன்னா, ஜானு வீட்டெல்லாம் கூட்டு, வீட்டெல்லாம் பெருக்குண்ணா. முடியாது, எனக்கு நான் படிக்கணும் அப்படின்னா. அவள் உடனே சொன்னான், வாத்து குஞ்சு அப்பா கிட்ட வாத்து குஞ்சு. அவன் உடனே பயந்து வீட்டெல்லாம் பெருக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்டெல்லாம் பெருக்க முடிச்சோடனே அவங்க அம்மா சொன்னாங்க, பாத்திரத்தெல்லாம் கழுவுன பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கணும் அந்த அடுக்கு அப்படின்னு. அவங்க அக்கா உடனே அவனை பார்த்து, ஜானு பாத்திரத்தெல்லாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கணும் அந்த அடுக்கு கிச்சனில் போய் அப்படின்னா. முடியாது, எனக்கு முடியாது, பசிக்குது அப்படின்னா. வாத்து குஞ்சு அவனுக்கு அப்படியே வேர்த்துருச்சு. வீட்டில் இருக்கிற அந்த கழுவின பாத்திரத்தெல்லாம் எடுத்து கிச்சனுக்குள்ளார கொண்டு வந்து அடிக்கினான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய அக்கா ஜானை பார்த்து வாத்து குஞ்சின்னு சொல்லியே அவனை வேலை பார்க்கினான். ஒரு நாள் அவனுக்கு மிகவும் எரிச்சலாகி விட்டது. அவனுக்கு மிகவும் மனதுக்கு கஷ்டமாகி விட்டது. நேராக ஒரு நாள் அவங்க அப்பாட்ட போனான். அவங்க அப்பாட்ட போய், அப்பா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருவீங்களான்னு. சொல்லுடா, என்னடா தப்பு? இல்லை நான் மன்னிச்சிருவேன்னு சொல்லுங்க, அடிக்க மாட்டேன், மன்னிச்சிருவேன்னு சொன்னாதான் சொல்லுவேன். சொல்லுடா சொல்லு, நான் அடிக்க மாட்டேன், சொல்லு, மன்னிச்சிருவேன், சொல்லு, என்ன தப்புன்னு. இல்லைப்பா, நீங்கள் ஒரு துப்பாக்கி வாங்கி கொடுத்தீங்களே பிறந்த நாளைக்கு, பர்த்டேக்கு வாங்கின அந்த துப்பாக்கியை எடுத்து நான் தோட்டத்தில் நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் தவறுதலாக அந்த துப்பாக்கி குண்டு ஒரு வாத்து குஞ்சு மேலே நம்ம தோட்டத்தில் மேயிற வாத்து குஞ்சு மேலே பட்டு வாத்து குஞ்சு செத்து போயிடுச்சுப்பா. அதை எடுத்து நான் யாருக்கும் தெரியாமல் புதைச்சிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. அவங்க அப்பா அப்படியே அவனை அணைச்சிக்கிட்டு, இதை ஏன்டா நீ அன்னைக்கே சொல்லலை, இத்தனை நாள் நீ ஏன் இதை அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல, நான் என்ன உன்னை அடிக்கவா போகிறேன் அப்படின்னு. அவனுக்கு அப்படியே கண்கள்லேருந்து தாரையாய் கண்ணீர் வந்து விட்டது, தாரையாய். இனி அவனுடைய அக்கா வாத்து குஞ்சி என்று சொல்லி அவனை நினைச்ச மாட்டான், குற்றப்படுத்த மாட்டான். வாத்து குஞ்சி என்று சொல்லி அவனை பார்த்து மிரட்ட மாட்டான். அறிக்கை செய்வதனுடைய அவசியமே இதுதான் பிரியமானவர்களே. ஒரு காலம் நீங்கள் அறிக்கை செய்கிற உங்களை ஒரு காலம் சாத்தான் குற்றப்படுத்தவே மாட்டான். ஒரு அலையில சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு சத்தியத்தை இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பைபிள் never says God forgets your sin. உங்கள் பாவங்களை தேவன் மறக்கிறார் என்று வேதம் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. கவனிங்க, ஒரு இடத்துல கூட பாவங்களை தேவன் மறந்து விடுகிறார் என்று சொல்லவில்லை. God never forgets your sins. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் எப்படி மறக்க முடியும்? அவர் சர்வ ஆம்னிசைன்ட் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர் ஆம்னிசைன்டாக, சர்வ ஞானியாக, எல்லாவற்றையும் அறிந்தவராய், முக்காலத்தையும் அறிந்தவராய் அவர் இருப்பாரையானால், இனி செய்ய போகிற காரியங்களை குறித்து அவர் அறிந்தவராய் இருப்பாயானால், அப்படி எல்லாவற்றையும் அறிகிற கர்த்தர், என்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தராலே எப்படி என்னுடைய கடந்த காலத்தை எப்படி அவரால் மறக்க முடியும்? If he is a God of omniscient, he can never forget it. அதை மறக்கவே முடியாது. அதனால் ஒரு காலம் மறக்க முடியாது. ஒரு காலம் மனிதன் செய்த, விசுவாசிகள் நீங்கள் செய்கிற பாவங்களை தேவன் மறந்து போவதே கிடையாது. ஆனால் என்ன வேதம் சொல்கிறதுன்னு சொன்னால், நான் அவர்கள் செய்த பாவங்களை இனி நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், ரொம்ப அருமையான வார்த்தை, எனக்கு பிடித்த வார்த்தை. அவர்கள் செய்த பாவங்களை நான் இனி நினையாமலும் இருப்பேன். வாசித்து பாருங்கள், எபிரேயர் 10:17 அவர்களுடைய பாவங்களையும்
அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அவர்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை. God, Jesus chose us to remember them no more. அவைகளை இனி நான் நினைப்பதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் என் பாவத்தெல்லாம் மறந்து விடுவாரானால், நான் சொல்றது நல்லா கவனிங்க, இங்க இருக்கிற விசுவாசிகள் நிறைய பேரை சுட்டி காட்டி இந்த வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய கர்த்தர் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மறந்து விடுவாரானால், உங்களுடைய கடந்த காலத்தின் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இருந்த கடந்த காலத்தின் 90% கடந்த காலத்தை கர்த்தர் மறந்து விட்டார்னு சொல்லி அர்த்தம். இல்லை இல்லை இல்லை, முடியவே முடியும். ஏன்னா எல்லா நாள்லையும் பாவம் செஞ்சுட்டு தானே இருந்தீங்க, எல்லா நாள்லையும் பாவம். அப்போது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மறந்து விடுவாரானால், உங்களுடைய கடந்த காலத்தின் 90% நாட்களை அவர் மறந்து விட்டார் என்றே நான் சொல்ல முடியும். அப்படி அல்ல, உங்களுடைய பாவங்களை அவர் இனியும் நினையாமலும் இருக்கிறார். நினையாமலும் இருக்க அவர் தீர்மானித்து விட்டார். ஆமென் சொல்லுவீங்களா? சுகுமார் செஞ்ச பாவமெல்லாம் இயேசுவுக்கு தெரியும், நான் செய்த பாவம் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் நான் கன்ஃபெஸ் பண்ணும்போது, நான் அறிக்கை செய்யும்போது, நான் செய்த பாவம் எதையும் நினையாமல் இருக்க, நினைவுக்கு கொண்டு வர அவர் விரும்புவதே இல்லை. ஒரு ஆமென் சொல்வீங்களா? நினையாமல் இருக்க அவர் தீர்மானித்து விட்டார். இரண்டாவதாக, இந்த எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்கிற அந்த வாக்கியத்திலே இயேசு கற்றுத்தருகிற இரண்டாவது காரியம் சொன்னால், ரிலீஸ் யுவர் டெட்டர்ஸ். உடைய கடனாளிகளை, உங்களிடத்திலே கடன்பட்டவர்களை நீங்கள் விடுதலை ஆக்குங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களிடத்திலே கடன்பட்டவர்களை நீங்கள் விடுதலை ஆக்குங்கள். எவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டுமோ அவர்களை மன்னித்து அவர்களை விடுதலை ஆக்குங்கள், விடுவீங்கள், விடுவீங்கள். ஒருமுறை பேதுரு இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே உங்களிடத்தில் ஒரு சந்தேகம். சொல்லுப்பா பேதுரு, சொல்லு, புதுசாவா தினந்தோறும் தான் சந்தேகம் கேட்டுட்டு இருக்க, சொல்லு. இல்லை ஆண்டவரே, என் சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாக தீங்கு செய்தா அவனை எத்தனை தரம் மன்னிக்கிறது? எத்தனை தரம் மன்னிக்கிறது? 7 தரம் மன்னிக்கிறதா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ? அப்போ 7 தரம் மன்னி, அதுக்கப்புறம் 8ஆவது தரமும் அவனுக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொன்னா வெளுத்து வாங்கிரு, வெளுத்து வாங்கிரு அப்படின்னா அந்த அர்த்தத்திலேயே அவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் சகோதரனை நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று சொல்லும்போது, கர்த்தரிடத்தில் 7 தரம் மட்டுமல்ல 770 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 770 தரம். 770ன்னு சொன்னால் 490 முறை அல்ல. கணக்கு பார்த்துக்கிட்டே 38 தரம் மறிச்சிட்டோம், 48 முறை மறிச்சிட்டோம், 400 முறை மறிச்சிட்டோம், 480 முறை மன்னிச்சிட்டோம், 489 முறை மன்னிச்சிட்டோம். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார் 770 தரன்னு சொன்னால் 70 × 70 × 70 × 70 × 70 7 முறை 70 70 70ன்னு போட்டால் எவ்வளோ வருமோ அதை கணக்கு பார்த்துக்கிட்டலாம். அப்படி இல்லை. இயேசு என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலிலே பேசப்படும் ஒரு வழக்க சொல் இது. பழிவாங்குதல் பற்றி பேசும்போது இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிற வழக்க சொல்லப்படும் வார்த்தை இது. இந்த வார்த்தை 770 என்பது ஒரு வழக்க சொல், பழி வாங்குவதற்காக பேசப்படும் சொல். ஆதிகாமத்தின் புத்தகத்திலே 4வது அதிகாரம் 23வது வசனம் வேகமாய் வாசியுங்கள். ஆதிகாமம் 4வது அதிகாரம் 23வது வசனம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன். நான் ஒரு மனுஷனை கொன்றேன். எனக்கு தழும்பு உண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். ஒரு வாலிபனை நான் கொலை செய்தேன். ஒருவனை கொன்றேன், ஒருவனை கொலை செய்தேன். கவனிங்க, சொல்லிட்டு சொல்லுகிறான். வாசிக்கலாம். காயினுக்காக 7 பழி சுமருமானால் இந்த லாமேக்குக்காக 77 பழி சுமரும் என்றான். அவன் என்ன சொல்லுகிறான்? சகோதரன் ஆபேலை கொண்டது நிமித்தமாய் காயினுக்கு 7 பழி சுமருமானால்
நான் ஒரு மனுஷனை கொண்டதுக்காக 77 பழி என் மேல சுமந்தாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். அவனுக்கு கொல்லத்தான் வேணும், அவன் கொல்லத்தான் செய்வேன். 77 பழி என் மேல சுமந்தாலும் சரி. என்ன ஒரு வேகம் பார்த்தீங்களா? என்ன ஒரு வைராக்கியம் பார்த்தீங்களா? என்ன ஒரு வீரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், பழி வாங்குவதற்கு நீங்கள் காட்டுகிற அந்த வேகம் இருக்குதே, பழி வாங்குவதற்கு நீங்கள் காட்டுகிற அந்த வீரியம் இருக்கிறதே, அதே வீரியத்தை, அதே வேகத்தை என்னை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகி நீங்கள் மன்னிப்பதிலே காட்டுங்கள். ஓ, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். பழி வாங்குவதற்கு எவ்வளவு வேகம் காட்டுங்களோ, வீரியம் காட்டுகிறீர்களோ, அந்த வேகத்தை, அந்த வீரியத்தை மன்னிக்கும் காரியத்திலே நீங்கள் காட்டுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஒரு காரியம் சொல்லுகிறார். ராஜா ஒருவன் இருந்தான். அவனிடத்தில் 10,000 தாலந்து, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க, 10,000 தாலந்து கடன்பட்ட மனிதன் ஒருவனை அவனிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் முன்பதாய் கைது செய்து கொண்டு வந்து அவன் முன்பதாய் நிறுத்தினார்கள். அவன் எவ்வளோ கடன் பட்டான் தெரியுங்களா? 10,000 தாலந்து. ஏறத்தாழ நம்ம ரூபாய் கணக்கில் தோராயமாக அப்ராக்சிமேட், தோராயமாக கணக்கு போட்டு சொன்னால் 5,28,00,000 ரூபாய். 5,28,00,000 ரூபாய். கவனிச்சிங்க, மனசில் வச்சிங்க. தாளந்து 10,000 தாளந்துன்னு சொன்னால் 5,28,00,000 ரூபாய். சரிதானா? ரைட். அவனிடத்தில் வந்தோடனே அவன் சொன்னான், இவனை பிடிச்சி கட்டுங்க, இவனையும் இவனுடைய மனைவியையும் இவனுடைய பிள்ளைகளையும் இவனுக்கு உண்டான ஆடு மாடு சொத்து சுதந்திரம் டிராக்டர் காரு பைக்கு எல்லாத்தையும் விற்று இவனுடைய கடன், என்னிடத்துல பட்ட கடனை அடையுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் உடனே, ஐயோ என் ஆண்டவனே என்று அவன் காலில் விழுந்து, என் மேல் கொஞ்சம் பொறுமையாயிரும், உம்மிடத்தில் பட்ட கடனை நான் எப்படியாயிலும் அடைத்து தீர்ப்பேன்னு சொல்லி காலை பிடிச்சிக்கிட்டு அவன் அழுகையை பார்த்த உடனே அவனுக்கு இவன் இறங்கி அவனை விடுதலை பண்ணினதும் அல்லாமல் அவன் பட்ட கடனையும் அவன் மன்னித்து விட்டான். எவ்வளவு கடனை மன்னித்தார்? 5,28,00,000 ரூபாய் கடனை மன்னித்தார். இந்த 5,28,00,000 ரூபாய் கடன் இவன் 100 வருஷம் வேலை செஞ்சாலும் அடைக்க முடியாது. இவனுக்கு உண்டான மனைவி பிள்ளைகள் சொத்து சுதந்திரம் எல்லாவற்றையும் விற்றாலும் அடைக்க முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? திவாலா கடன், அடைக்க முடியாத கடன், திராணி இல்லாத கடன். 100 வருஷம் சம்பாதிச்சாலும் இவனால் அடைக்க முடியாது. அவ்வளோ பெரிய கடன், அடைக்க இயலாத, அடைக்க முடியாத கடன். அவனுக்கு இறங்கி அவனை மன்னித்து போடா வீட்டுக்கிடான் அப்படின்னா அவன் விடுதலை பெற்றவனாய் அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது பாதையிலே தன்னிடத்திலே 100 வெள்ளி கடன்பட்ட 100 வெள்ளி, அவன் 10,000 தாளந்து கடன்பட்டவன் இப்போ இவனிடத்தில் 100 வெள்ளி கடன்பட்ட தன்னுடைய உடன் வேலைக்காரன் ஒருவன் எதிரிலே வந்தான். இவன் அவனை கண்டவுடனே அவனை பிடித்து அவன் கழுத்தை நிறுத்து, கவனிங்கள், அவனை பிடித்து அவன் கழுத்தை நிறுத்து, நான் என் இடத்துல வாங்கின 100 வெள்ளியை கீழே வைடா அப்படின்னா அவன் சொன்னான். இவன் என்ன சொன்னானோ அதே வார்த்தையை அவன் சொன்னான். அவன் காலில் விழுந்து, எஜமானே, ஆண்டவரே, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எப்படி ஆகிலும் உம்மிடத்திலே நான் பட்ட கடனை உமக்கு திருப்பி செலுத்துவேன் என்று அவனை பார்த்து கெஞ்சினான். இவனோ அவனை மன்னிக்க மனதில்லாமல் அவனை பிடிச்சு காவலிலே வையுங்கள் என்று சொல்லி கடனை கொடுத்து தீர்க்க மட்டும் அவனை காவலில் வைங்கடான்ட்டார். அவனை பிடிச்சு காவலில் வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை ராஜா விட்ட ஒருத்தன் போய் சொன்னா, ராஜா அவனை வரவழைத்து சொன்னார், பொல்லாதவனே, நீ திருப்பி செலுத்த முடியாத 5,28,00,000 ரூபாய் கடனை நான் உனக்கு அப்படி இறங்கி மன்னித்தேன் இல்லையா? நீ சொன்ன அதே வார்த்தையை தானே அவன் உன்னிடத்துல சொன்னான். அவன் எவ்வளோடா கடன் பட்டான்? எவ்வளவு கடன் பட்டான்? 100 வெள்ளின்னு சொன்னா 10 நாள் கூலி 3,080 ரூபாய். ஒரு நாள் கூலி என்பது 300 ரூபாய். 10 நாள் கூலி என்பது 3,080 ரூபாய். அந்த 100 வெள்ளி என்பது 3,080 ரூபாய். 10 நாள் வேலை செஞ்சாவே கொடுத்துடலாம். அந்த 3,080 ரூபாயை உன்கிட்ட கட்டப்பட்ட கடன் நிமித்தமாய் அவனை நீ மன்னிக்க கூடாதா? நான் உனக்கு 5,28,00,000 மன்னிச்சனே.
நீ இவனுக்கு மன்னிக்காது இருக்கிறது என்ன என்று சொல்லி இவனை பிடித்து இவன் இடத்துல பட்ட கடன்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கும் வரையிலும் இவனை உபாதிக்கிறவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி அவனை பிடித்து அவனை உபாதிக்கிறவரிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வார்த்தைகளை கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லிட்டு சொல்கிறார், நீங்களும் அவனவனுடைய சகோதரன் செய்த தப்பிதங்களை மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னியாமல் போவார். அப்படியே செய்வார். எப்படி செய்வார் தெரியுமா? சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொன்னேன் கருகலான செய்தின்னு சொல்லி சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க மன்னியாமல் போனா கர்த்தர் உங்களை மன்னிச்சிருக்கிறார். சகோதரி, விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே, அசுத்தத்திலே, காமவிகாரத்திலே, குடியிலே, பொய்யிலே, திருட்டிலே, கொலையிலே, எல்லா விதமான அசுத்தங்களிலும் வாழ்ந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அசுத்தத்தின் மகளாய் வாழ்ந்த உங்களை கர்த்தர் ரட்சித்து பரிசுத்தமுள்ள ஜாதியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். தெரியுமா? 5,28,00,000 ரூபாய் கடன் எங்கே இருக்கிறது? 3,080 ரூபாய் கடன் எங்கே இருக்கிறது? இவ்வளவாய் கர்த்தர் உங்களை மன்னித்திருக்க, உங்களுக்கு எதிராக பேசின, உங்களுக்கு எதிராக காரியங்களை செய்த, உங்களை பகைத்த, உங்களை வெறுத்த அந்த மனிதனை நீங்கள் மன்னியாது இருக்கிறது என்ன? நீங்கள் மன்னியாது இருக்கிறது என்ன? வாதிக்கிறவர்களே அப்படியே உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார். ஏன் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு ஏன் வியாதி தெரியுமா? ஏன் வியாதி தெரியுமா? இனம் புரியாத வியாதி. எத்தனை ஆயிரங்கள் செலவு செய்தாலும் சுகமாக முடியாத ஒரு நிலையில வியாதி. ஏன் தெரியுமா? யாரையோ நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்கள் என்று நான் அடித்து சொல்லுகிறேன். யாரையோ இன்னும் நீங்கள் மன்னிக்கவில்லை. மன்னிக்கப்பட்ட நீங்கள், மன்னிப்பை இலவசமாய் பெற்றுக்கொண்ட நீங்கள், உங்களுடைய கடனாளியை நீங்கள் மன்னிக்காது இருக்கிறீர்கள். கடனாளியை அவங்க செஞ்சது தப்பு தான், அவங்க பேசுனது தப்பு தான். உங்க மாமியாரா இருக்கலாம், உங்க மாமனாரா இருக்கலாம், உங்க மருமகளா இருக்கலாம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உங்கள் மகனா இருக்கலாம், உங்கள் மகளுடைய மாமனாராக, மகனுடைய மாமனாராக, கர்த்தர் ஸ்தோத்திரம் மருமகனா இருக்கலாம், சக விசுவாசியா இருக்கலாம், உங்கள் போதகரா இருக்கலாம். அந்த கசப்பு சாகர வரைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு நிலையை உங்களுக்குள்ளாய் வைத்திருக்கிறது. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. மன்னிக்கப்பட்ட நீங்கள் மன்னிப்பை நீங்கள் அருள வேண்டும். மன்னிக்கப்பட்ட நீங்கள் மன்னிக்க அருளுவீர்களே, ஆனால் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். விடுதலை ஆக்குங்கள், அப்பொழுது விடுதலை ஆவீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், விடுதலை ஆக்குங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். உங்களுக்குள்ளாய் இருக்கிற பல நாட்களாய் வருடங்களாய் காணப்படுகிற கட்டுகளிலிருந்து, உபாதைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்க வேண்டுமையானால் விடுதலை ஆக்குங்கள், விடுதலை ஆக்குங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கும் நான் மிகவும் மனத்தாழ்மையோடு கூட ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் என் பாவங்களை மன்னித்ததை நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே எவ்வளவு மோசமாக எனக்கு எதிராக யார் பேசினாலும் மன்னிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்திலே தைரியமாய் நான் சொல்லுகிறேன், மனத்தாழ்மையோடு கூட நான் சொல்லுகிறேன், மன்னிக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் மன்னிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். குடும்பத்தார், வீட்டார், விசுவாசிகள், ஊழியர்கள் என்னை குறித்து இழிவாய், அற்பமாய், கேவலமாய் பேசின செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் மன்னிக்கப்பட்ட நான் மன்னிப்பை கொடுக்க நான் விரும்புகிறேன். விடுதலை ஆக்கப்பட்ட நான் விடுவிக்கவே நான் விரும்புகிறேன். சபையில் ஒரு சகோதரன் இருந்தார், நல்ல ஒரு விசுவாசி. ஒரு நாள் நான் செய்த ஒரு காரியம், பாவியான ஒரு ஸ்திரியை ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கை எடுக்க அனுமதித்து விட்டேன். முன்பு பாவியாக இருந்தவர்கள் அது அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக எடுத்துக்கிட்டார், பெரிய பிரச்சனையாக்கிட்டார். சபை விட்டு போயிட்டார், நின்றுட்டார். சபை விட்டு நின்றுட்டு எல்லா விசுவாசி வீடுகளிலும் மாத்திரமல்ல எனக்கு தெரிந்தவர்கள் எல்லாரிடத்திலும் போய் அபாண்டமாய் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? சபையில் இருக்கிற ஒரு வாலிபனோட பாஸ்டரம்மா நெருக்கமாக இருந்ததை பார்த்தேன். சபையில் இருக்கிற வாலிபனோட பாஸ்டரம்மா வேசித்தனம் பண்ணினதை நான் பார்த்தேன்னு சொல்லி சொன்னார்.
பார்த்தேன். விசுவாசிகளுக்கெல்லாம் அதிர்ச்சி. பாஸ்டர் சபையில் இருக்க ஒரு விசுவாசியோடு கூட வேசித்தனம் பண்ணார் அப்படின்னு சொல்லி அடிச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தார். எல்லாரும் வந்து சொன்னாங்க, போன் எடுத்து பேசுவாங்க, பாஸ்டர் பாஸ்டர் அந்த பிரதர் வந்து இப்படியெல்லாம் சொல்றார் பிரதர் பாஸ்டர், அப்படி அடிச்சு புதைச்சிடலாமான்னு நினைக்கிறோம். செய்யாதீங்க 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 செய்யாதீங்க. என்னுடைய மனைவி சொன்னாங்க, இவ்வளோ கேவலப்படுத்திட்டாரு, இனிமேல் பாஸ்டமா அப்படின்னு சொல்லி வந்தார்னா வாசல்லையே நில்லுங்கன்னு சொல்லுவேன். சர்ச்சுக்கு வராதன்னு நான் சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்கு யார் வேணாலும் வரலாம், ஆனால் மேலே மாடி ஏறி வீட்டுக்குள்ளார வருவதை நான் அனுமதிக்க மாட்டேன். வந்து அவர் எப்பொழுதுமே நேராக கிச்சனுக்கு வந்து என்ன சாப்பாடுன்னு கேட்டு சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு போவார். நேராக யாருடைய பதிலுக்கும் காத்திருக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு எடுத்து வைப்பார், அவர் பாட்டுக்கு சாப்பிடுவார், வேணும்னு கேட்பார், சாப்பிடுவார், அங்கேயே தலையணை வச்சு படுப்பார், சாயந்தரம் டீயை கொடுப்பார், போவார். எல்லா சுதந்திரம் இருந்தது. ஆனால் இனிமே அவர் வீட்டுக்குள்ளார வரக்கூடாது, சபைக்கு வரட்டும், வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில நாட்களுக்கு பின்பதாய் அவர் சுகம் இல்லாமல் போயிடுச்சு. செத்து போய் விடுவேன் என்கிற பயம் அவருக்கு வந்து விட்டது, மரண பயம் வந்து விட்டது. அப்படியே பாஸ்டர் தயவு செய்து வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி அழுதார். போக வேண்டாம் என்று சொல்லி நான் நினைத்தேன், போகக்கூடாது, சாகட்டும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்னை கர்த்தர் மன்னித்திருக்க, எனக்கு விரோதமாய் பேசின என் சகோதரனை நான் மன்னியாதிருப்பது எப்படி? நேராக வீட்டுக்கு போனேன், ஜெபம் பண்ணோடனே அடுத்த நாள் ஏஞ்சுக்கு வந்துட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரை அதுக்கப்புறம் பலமுறை பார்த்துருக்கிறேன். ஒருவரை கூட இப்படி பேசின ஆள்னு சொல்லி, நீங்கள் இப்படி பேசின ஆள் தானேன்னு சொல்லி அவரிடத்துல கேட்டது கிடையாது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு காரணங்களில் ஒன்று என்ன தெரியுமா சகோதரா? என்ன தெரியுமா? மனத்தாழ்மையோடு கூட சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு தெரியும், என்னை பற்றி அவதூறாய் பேசினவர்கள், அற்பமாய் பேசினவர்கள், கேவலப்படுத்தினவர்கள், குற்றப்படுத்தினவர்கள் நான் சந்திக்கும் போது எதையும் நான் நினைப்பதில்லை. காரணம், மன்னித்து விடுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. யார் யாரை மன்னிக்கணும்னு சொல்லி அப்படியே கண்ணை மூடி, நீங்கள் கண்ணை மூடினாவே பரிசுத்த ஆவியானவர் காட்டுவார். இத்தனை வருஷ காலமாய் இன்னாரை உனக்கு எதிராய் பேசின, உனக்கு எதிராய் காரியங்களை செய்த இன்னாரை இன்னும் நீ மன்னியாமல் இருக்கிறது என்ன மகளே, உன்னை நான் மன்னித்தேனே, உனக்கு நான் மன்னிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறேனே. உலகத்தானை போல இன்னும் நீ மன்னியாமல் வைராக்கியம் பாராட்டுகிறது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கண்ணை மூடுவீங்களா? கண்ணை மூடுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் கண்களுக்கு முன்பதாய் நீங்கள் மன்னிக்க வேண்டிய நபர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். கணவராய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், போதகராய் இருக்கலாம், உங்கள் சம்பந்தி வீட்டாராய் இருக்கலாம், மாமனாராய் இருக்கலாம், மாமியாராய் இருக்கலாம், மருமகளாய் இருக்கலாம், மருமகனாய் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாய் கூட இருக்கலாம், உங்கள் பெற்றோராய் இருக்கலாம். சகோதரா சகோதரி, உங்களைத்தான் சொல்லுகிறேன். ஆவியானவர் கண்களுக்கு முன்புதான் யாரை நிறுத்துகிறாரோ மனதார மன்னிக்கிற ஆண்டவரே, மனதார மன்னிக்கிறேன். இன்னொரு காரியத்தையும் நான் கூட சேர்த்து இந்த ஜெப வேளையில உங்களுக்கு கொண்டே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நன்மை செய்ய சமயம் கிடைக்கும் போது அவர்களுக்கு நான் நன்மையும் செய்கிறேன். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, சமயம் கிடைக்கும் போது அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நான் நன்மையும் செய்ய ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்து இருக்கிறார், கற்றுத்தந்து வருகிறார். கர்த்தரிடத்தில் அதை கேட்க நீங்களும் அதையே கைக்கொள்ள உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட செய்தியின் முடிவிலே தொலைபேசியின் மூலமாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். விடுதலையாக்கப்பட்ட நான் விடுதலையாக்க தீர்மானித்திருக்கிறேன். விடுதலையாக்கப்பட்ட நான், ஒரே வார்த்தை, சென்டென்ஸ், பாஸ்டர், விடுதலையாக்கப்பட்ட நான் விடுதலையாக்க
தீர்மானித்து விட்டேன் சொல்லுவீர்களா? எனக்கு தெரிவிப்பீர்களா? ஆவியானவர்களோடு கூட பேச வேண்டும் என்று நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற இந்த தீர்மானம் உங்களை இன்னும் பரிசுத்தவான் என்கிற அந்தஸ்திலே உங்களை மேன்மைப்படுத்த இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை நிச்சயமாய் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்படியே கண்களை மூடி கர்த்தரோடு கூட பேச நான் உங்களை அழைக்கிறேன். ஆவியானவரே பேசுங்க, பிள்ளைகளோடு கூட பேசுங்க. இருக்கின்ற எத்தனையோ நாட்களாய் வார கணக்கிலே மாத கணக்கிலே இருந்த எரிச்சல், வைராக்கியம், கோபம், பழி வாங்கும் காரியம், வீரியம் இவையெல்லாம் இந்த நாளிலே குழி தோண்டி புதைக்கப்படுவதாக, இயேசுவின் இரத்தத்தினால் மூடப்படுவதாக. விடுதலை ஆக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் விடுதலையை செய்யவும் அவளுக்கு நீ கற்றுத்தாருங்க. நாங்கள் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, உங்களை போலவே நாங்கள் வாழ விரும்புகிறோம். உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, நீங்க செய்கிறதையே நாங்களும் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவரத்தில் சொல்லுவீங்களா? நல்ல ஆண்டவரே, தீர்மானத்தை எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய், உணர்த்தும்படியாய் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானம் உடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரட்டும், உடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்துவதாக. நன்றி. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி சொன்னீரே, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி சொன்னீரே. அந்த நிலைக்கு உடைய பிள்ளைகள் வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவ கிருபை இருப்பதாக உடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறேன். நன்றி, ஆஸ்வதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய கரத்தை நீட்டும்படியாய், உடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய், சமாதானத்தினால் நிரப்பும்படியாய், சுகம் பலன் ஜீவனை கர்த்தர் தந்து உடைய பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி நிறைவை ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமாய் கர்த்தருடைய வருகை மட்டுமாய் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless. God bless.